நீங்க ஒரு நல்ல பேச்சாளரா ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? தலைமை பண்புகள்ல முக்கியமானது பேச்சுத்திறமை. பேச்சுத்திறமையால தலைவர்களானவங்களும் உண்டு. நல்ல குணாதிசயங்கள் நிறைய இருந்தும் பேசுற திறமை இல்லைங்கிறதுனால தலைவர் ஆகாம போனவங்களும் உண்டு. அதனால நம்ம தலைவர் ஆகிறோமோ இல்லையோ ஒரு நல்ல பேச்சாளரா ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன நமக்கு திறமைகள் வேண்டும், என்னென்ன நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத பத்தி இந்த காணொளியில நம்ம பார்ப்போம். முதலாவது, பேசணும் அப்படின்னா பிறவியிலே நம்ம ஒரு பேச்சாளரா இருக்கணுமா? கட்டாயம் இல்லை, இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. பேச்சு திறமைங்கிறது எப்படி ஒரு மியூசிக்கோ இல்ல ஒரு ஆக்டிங்கோ கத்துக்கிறோமோ அது மாதிரி பேச்சு திறமையும் நம்ம பேச பேச வளரும். சித்திரமும் கைப்பழக்கம்ங்கிற மாதிரி நம்ம பேச பேச அதுக்கு உண்டான எல்லா பரிணாமங்களும் நமக்குள்ள வளர ஆரம்பிக்கும். நம்ம குறிப்பிட்ட காலத்துல ஒரு சிறந்த பேச்சாளரா மாறுறதுக்கான எல்லா தகுதியும் நம்ம கிட்ட வந்திருக்கும். அதனால முதல்ல நம்ம பேச்சு திறமை ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய திறமை அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். சிறந்த பேச்சாளரா ஆகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த காணொலியை பார்க்கறதுக்கு ஆரம்பிங்க. இரண்டாவது, பொதுவுல பேசுறோம், மேடையில பேசுறோம் அப்படின்னா நம்ம மக்களோட ஒன்றி இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. மக்களோட இணைந்து இருக்கணும் அவசியம் இல்லை. முதல்ல நம்மளை நாம கண்ட்ரோல் பண்ண முடியுதா? நமக்கு நாமே ஒரு கண்ட்ரோல் வச்சிருந்தோம் அப்படின்னா மக்கள் தன்னால ஈர்க்கப்படுவார்கள். உதாரணத்துக்கு பேசிட்டு இருக்கப்போ மேடையில இந்த பக்கமும் அந்த பக்கமும் குறுக்கு நெடுக்குமா நடந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் இது என்ன அறியாம நடக்குது அப்படின்பாங்க. அது மாதிரி ஒரு சில பேர் பாக்கெட்டுக்குள்ள கையை வச்சுக்குவாங்க, அல்லது இந்த மாதிரி கையை கட்டிக்குவாங்க, அல்லது அசையாம நிற்பாங்க. இதெல்லாம் செய்யக்கூடாத செயல்கள். ஒரு பேச்சாளர் தன்னுடைய கை கால் தன்னுடைய மேடையில உள்ள எல்லா நடவடிக்கையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருந்தா தானாகவே மக்கள் ஈர்க்கப்படுவார்கள். இப்ப எந்த சிறந்த பேச்சாளர் வேணாலும் எடுத்துக்கங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டைலை நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளும் ஒரு பெரிய பேச்சாளரா மாறலாம். பேச்சு திறமையை வளர்த்துக்கிறதுக்கு மூணாவது, ஃபியர் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங். அதாவது பேசுறதுக்குன்னு ஒருத்தர் எழுப்பி விட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிளாஸ்லயோ இல்ல ஒரு கூட்டத்திலேயோ வார்த்தை வராது, தடுமாறுவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஒரு பயம் இருக்கும். பப்ளிக் ஸ்பீக்கிங்ல உள்ள ஒரு பயம் இருக்கும். இப்ப இந்த பயத்தை எப்படி போக்குறது? இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, தண்ணியை பார்த்தா எனக்கு பயம். அந்த பயத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணணும்? தண்ணிக்குள்ள இறங்கணும். இறங்கி நீச்சல் அடிச்சாதான் தண்ணியில உள்ள பயம் போதுமே தவிர கிளாஸ் ரூம்ல கத்துக்கிட்டு தண்ணியில உள்ள பயத்தை போக்க முடியாது. அதே மாதிரி இப்ப ஒரு மலை உச்சியில ஏறணும்னு நினைக்கிறோம், அந்த மலை உச்சியை பார்த்தாலே பயமா இருக்கு. அப்படிங்கிறப்போ கூட ஒரு ஆளை துணைக்கி வச்சுக்கிட்டு அவங்களோட சேர்ந்து அல்லது மலை ஏறுறவங்களோட சேர்ந்து நம்மளும் மலை ஏறணும்னா அந்த பயம் தெளிஞ்சிரும். அதே மாதிரி நம்ம பேசணும், பொதுவுல பேசணும், பொதுமக்களிடையே பேசணும் அப்படின்னா முதல்ல அந்த பேசுற பயத்தை குறைக்கிறதுக்கு அல்லது பயம் இல்லாம பேசுறதுக்கு மற்றவங்களோட, அதாவது கூட இருக்கிறவங்களோட நம்ம பேசி பழகணும். நம்ம பேசுறதை யாரு கேட்பா அப்படின்னு கூட ஒரு சில பேர் சொல்லுவாங்க. கேட்கிறாங்களோ கேட்கலையோ நீங்க பேச ஆரம்பிங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு மீட்டிங் அட்டன் பண்றீங்க, எனி கொஸ்டின்ஸ் கடைசியா அந்த ஸ்பீக்கர் கேட்கிறாரு, நீங்க அதுக்கு ஒரு லீடு எடுத்துட்டு அந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணி அழகா ப்ரெசென்ட் பண்ணீங்க அப்படின்னா எந்திரிச்சு பாதி பயம் போயிடுச்சு. பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மிச்ச பாதி பயமும் போயிடும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்க லெவல்ல மேல வருவீங்க. அதனால ஆள் இருக்காங்களோ இல்லையோ பேசி பழகுங்கள், பொதுவுல பேசி பழகுங்க. பேசுறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா சப்ஜெக்ட் இருக்கணும், வார்த்தைகள் இருக்கணும், லாங்குவேஜ் ஃப்ளோ இருக்கணும். இந்த மூணு வேணும். சப்ஜெக்டை பத்தி தெரிஞ்சிருக்கணும், அதற்கு உண்டான டெக்னிக்கல் வேர்ட்ஸ், அது இங்கிலீஷோ தமிழோ எதுவோ அதற்கு உண்டான வார்த்தைகள் உங்ககிட்ட இருக்கணும். இதை கோர்வையா சொல்றதுக்கு உங்ககிட்ட ஒரு திறமை இருக்கணும். இது மூணு இருந்தா பப்ளிக் ஸ்பீக்கிங் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸ்டேஜ் ஃபியரை ஒரு மாதிரியா நிவர்த்தி பண்ணி நம்ம ஸ்டேஜ்ல ஏறுறோம் அப்படின்னா
அடுத்த ஒரு அப்டக்கிள் வரும், அதாவது நர்வஸ்னஸ். அந்த பப்ளிக்கை பார்த்த உடனே நமக்கு லேசா ஒரு உதறல் வரும். இது தவறா சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் இருக்கும். எவ்வளவு பெரிய பேச்சாளராக இருந்தாலும் நர்வஸ்னஸ்ங்கிறது இருக்கணும். அது இல்லைன்னா தான் பிரச்சனை. ஏன்னா அது இருந்தால்தான் நம்மளை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நமக்கு தோணும். உதாரணத்துக்கு ஒரு படத்துல சூர்யாவை அந்த ஹீரோயின் சொல்லுவாங்கல்ல, உன் காலு தரையில படல, முதல்ல நெல்லு அப்புறம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி தனியா பயிற்சி எடுக்க வேண்டியதில்லை. ஆரம்ப கட்டத்துல லேசா பயம் இருக்கும். பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பயம் தெளிஞ்சு வார்த்தைகள் நம்ம அறியாமல் கொட்டிக்கிட்டு இருக்கும், விழுகும். இது ஒரு ஸ்டேஜ்ல நடக்கும். முத நாளே எல்லாரும் பெரிய பேச்சாளராக ஆக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பயம் தெளிஞ்சு நாமும் சிறந்த பேச்சாளராக ஆகலாம். சிறந்த பேச்சாளராக ஆகணும்னா கூட்டத்தை விட்டு ஒதுங்கி தனிய நின்று பப்ளிக்ட பேச தெரிஞ்சால்தான் நம்ம பெரிய ஆளாக முடியும். அடுத்தது ப்ரிப்பரேஷன் அண்ட் பிரசன்டேஷன். நாளைக்கு ஒரு செமினார் எடுக்க போறோம், ஒரு 50 பேர் அட்டன் பண்றாங்க. அதில் நம்மளுடைய சப்ஜெக்டை பேசணும் அப்படின்னா அதுக்கு முதல் நாளே நம்ம எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சிருவோம். அதாவது என்னென்னவெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹிண்ட்ஸு, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், அது சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சிருவோம். இப்போ இது எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சதுன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா ஒரு ஸ்டடியில என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ப்ரெசன்டேஷன் முடிச்சுட்டு கீழே இறங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய கண்டென்ட் 7%, உங்களுடைய பாடி லாங்குவேஜ் 55%, உங்களுடைய மாடுலேஷன் அதாவது வாய்ஸ்ல உள்ள அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் 38%. ஆக மொத்தம் 100%த்துல உங்களுடைய கண்டென்ட் 7% தான். நீங்க அதை எப்படி சொல்றீங்க, என்ன வாய்ஸ்ல சொல்றீங்க அப்படிங்கிறது தான் மிச்சம் உள்ள 93%. அதனால அந்த 7% கண்டென்ட் முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. கண்டென்ட் முக்கியம்தான். ஆனா அதை விட முக்கியம் அதை எப்படி நம்ம சொல்றோம் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு சினிமா எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், கதையும் முக்கியம், அதை நடிக்கிறவங்களுடைய நடிப்பு திறமையும் முக்கியம், அதோட முக்கியம் அந்த கதையை எப்படி கோர்வையா சொல்றாங்க முக்கியங்கிற மாதிரி மேடை பேச்சுக்கு இந்த 3மே அவசியம். கண்டென்ட், பாடி லாங்குவேஜ், வாய்ஸ் மாடுலேஷன். இந்த 3 நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா பேசுறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அடுத்தது நம்மளுடைய பேச்சு திறமையை வளர்த்துக்கிறதுக்கு அடிக்கடி பேசி பழகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பேச ஆரம்பிச்சாலே அதனுடைய நெளிவு சொலிவுகள் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சரி, நம்ம பேசுறத யாராவது பார்த்து தகவல் சொன்னாங்கன்னா பரவாயில்ல, ஆனா அந்த அளவுக்கு பொறுமையா கேட்கறதுக்கோ இல்ல பாக்குறதுக்கோ ஆளுங்க கிடைக்கிறது கஷ்டம். அப்படின்னா கண்ணாடிக்கு முன்னால் நின்று பேசலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா கண்ணாடிக்கு முன்னால் நின்று பேசுனீங்கன்னா நீங்க பேசுறீங்களா இல்ல பேசுறத அப்சர்வ் பண்றீங்களாங்கிறது சந்தேகத்துக்கு இடமாயிடும். ரெண்டையும் சேர்த்து நிச்சயமா பண்ண முடியாது. ஏன்னா இப்ப ட்ரெயின் என்ன ஸ்பீட்ல போகுது அப்படிங்கிறத பார்க்கணும்னா ட்ரெயினுக்கு உள்ள இருக்கக்கூடாது, ட்ரெயினுக்கு வெளியில இருக்கணும். அதே தான் பிளேன் ஸ்பீடும். என்ன வேகத்துல போகுதுன்னு பிளேனுக்குள்ள உட்கார்ந்துருந்தோம்னா தெரியாது. ஆனா வெளியில இருந்து பார்த்தோம்னா அதனுடைய ரோரிங் சவுண்டும் ஸ்பீடும் தெரியும். அது மாதிரி நம்ம கண்ணாடிக்கு முன்னால் நின்று பேசணும்னா நம்ம பேசுறது தெரியுமே தவிர அங்க என்ன தப்பு நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால இதை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன பண்ணலாம், கண்ணாடிக்கு முன்னால் நின்று பேசுறதுக்கு பதிலா கேமராவுக்கு முன்னால் நின்று பேசுங்க, ரெக்கார்ட் பண்ணுங்க, அதை போட்டு பாருங்க. நம்ம சொன்ன மாதிரி கண்டென்ட், பாடி லாங்குவேஜ், டெலிவரி வாய்ஸ், வாய்ஸ் மாடுலேஷன், இது 3ம் அந்த வீடியோவை நீங்க மறுபடியும் போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன தப்பு பண்றோம், எதை நிவர்த்தி பண்ணலாம், எதை இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறது தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். அதனால இனிமேல் நீங்க பேசுறதுக்கு பழகணும் அப்படின்னா கண்ணாடிக்கு முன்னால் நிற்காதீங்க, கேமராவுக்கு முன்னால் நில்லுங்க.